ஒரு படத்துக்கு போட்ட காசை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு வந்தாலே பெரிய லாபம். அந்த ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய லாபம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மிகப்பெரிய லாபம். அப்படி ஒரு படத்துக்கு 5 கோடி 6 கோடி பணத்தை போட்டு 100 கோடி கிட்ட ப்ராஃபிட் எடுத்துச்சுன்னா கிட்டத்தட்ட 20 மடங்கு அந்த பணம் போட்ட காசை விட அதிகமாக வந்திருக்கு. அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்படி ஒரு படத்துக்கு பட்ஜெட்டை விட 65 மடங்கு பட்ஜெட்டை விட எப்படி 65 மடங்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா, கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா அது எப்படிப்பட்ட படமாக இருக்கும். அந்த படத்துக்கு பட்ஜெட் அவங்க எவ்வளோ பார்த்து செலவு பண்ணியிருப்பாங்க. அதையும் மீறி அந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சது. அது என்ன படம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் கட்டா குஸ்தி படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, டிஎஸ்பி படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, அதுக்கு அடுத்ததாக பேடியா, திருஷ்யம் 2, ஸோ இந்த படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததாக தொடர்ந்து நம்மக்கிட்ட ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார், என்ன அப்படின்னா இந்தியாவோட டாப் ஹையஸ்ட் அந்த டாப் 10 வசூலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் டாப் 10 ஹையஸ்ட் இந்தியன் கிராசர் ஃபில்மை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததான் நம்ம வழக்கம் போல் ஒரு பழைய படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன படம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பிள்ளை கண்ணாடி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருஷ்யம் 2 படத்தோட ஹிந்தி கலெக்ஷன் டே 19 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 3 கோடியும் ஓவர்சீஸில் 40 லட்சமும் டோட்டலாக 3 கோடியே 40 லட்சம் நேற்று மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. திருஷ்யம் 2 படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தியா முழுக்க 233 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸில் 42 கோடியே 80 லட்சம், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 276 கோடியே 20 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக பேடியா அப்படிங்கிற இந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 1 கோடியே 22 லட்சமும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1 கோடியே 25 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 66 கோடி அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 82 கோடியே 50 லட்சம் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம் டோட்டலாகவே. ஸோ கோல்டு படத்தோட டே 5 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் 15 லட்சமும், தமிழ்நாட்டில் 3 லட்சமும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 23 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 7 கோடியே 5 லட்சம், தமிழ்நாட்டில் 36 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 10 கோடியே 19 லட்சம். ஸோ இந்த படம் ஒரு ஃப்ளாப்பு தான். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன தான் 10 கோடியாக இருந்தாலுமே 10 கோடி எக்ஸாக்டாக எடுத்துகிட்டா அந்த ப்ராஃபிட்டுங்கிறது வந்துடாது, இல்லை ஆவரேஜுங்கிறது வந்துடாது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பிலோ ஆவரேஜ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க எல்லாருக்குமே பயங்கர லாஸு. தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மண்ணை கவிடிச்சு ஒன்றுமே வரல. பாருங்கள், கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கோ என்னமோ வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் 36 லட்சம் தான் வந்திருக்கு. என்னத்தை சொல்கிறது. இதுக்கப்புறம் இந்த படம் நேற்று கலெக்ஷனே 3 லட்சம் தான் இருக்குது. இதுக்கப்புறம் 2 லட்சம் 1 லட்சம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கடுத்தது ஹிட் த செகண்ட் கேஸ் அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 30 லட்சம், ஓவர்சீஸில் 45 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 2 கோடியே 25 லட்சம். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 19 கோடியே 50 லட்சமும், ஓவர்சீஸில் 9 கோடியும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 32 கோடியே 35 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் மூவி. வாங்கின எல்லாருக்குமே பயங்கர ப்ராஃபிட்டு. கட்டா குஸ்தி படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 78 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 6 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 91 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாடு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 8 கோடியே 61 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 21 லட்சமும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 15 கோடியே 41 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கட்டா குஸ்தி படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை நேற்று நம்ம சொல்லும் போது 7 கோடி கிட்ட தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்கு, 7.5 கோடி. ஸோ இந்த படத்தை வாங்கினவங்களே 6 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ 7 கோடிக்கு மேலே வியாபாரம் இருக்குது, ஒரு நல்ல லாபம் படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். 6 கோடிக்கு வாங்கி 14 கோடி 12 கோடி 15 கோடிக்கு ஆனாதான்ப்பா லாபம் அப்படின்னு நேற்று நம்மக்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார். ஸோ அதுக்கு தெளிவாக இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கமெண்ட்லேயே நான் ரிப்ளை பண்ணிட்டேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இந்த படம் இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு 70 லட்சம் 60 லட்சம் அப்படி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரம் வீக்கெண்ட் வரையும் இந்த படம் நல்லா ஓடும். ஏன்னா ஒரு நல்ல விமர்சனம் வந்திருக்கு. கண்டிப்பாக இன்னொரு 5 கோடி 6 கோடி இந்த படம் தமிழ்நாட்டில் வசூல் பண்ணும். இந்த படம் டோட்டல் கலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக 25 கோடி கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தாலுமே இந்த படம் ப்ராஃபிட்டு தான். ஸோ நல்லா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட தேட்ரிக்கல் அந்த பிஸ்னஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓடிடியும் சேட்டலைட்டும் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு போயிருக்கு இந்த படம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம போடலாம். டிஎஸ்பி படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 13 லட்சமும், ஓவர்சீஸில் 6 லட்சமும்,
வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 23 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 4 கோடியே 58 லட்சம் டோட்டலாக, ஓவர்சீஸில் 1 கோடியே 46 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 7 கோடியே 41 லட்சம். விஜய் சேதுபதி அவர்களோட அந்த 12 கோடி சம்பளத்தை கூட இவங்களால் வேர்ல்டு வைடு கலெக்ஷனாக கூட எடுக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு பழைய படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துலேயே அதுதான் மிகப்பெரிய ஹிட்டு. அதாவது வழக்கமாக ரஜினி, கமல், விஜயகாந்த் இவங்க வந்து தொடர்ந்து நிறைய ஹிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நாட்டாமைக்கு அப்புறம் சரத்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருந்தது. ஸோ நாட்டாமை ஒரு மிகப்பெரிய வெற்றி, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தொடர்ந்து வந்து சரத்குமார் அவர்களுக்கு விக்ரமன் அவர்களோட காம்பினேஷனில் வந்த படம் தான் சூரியவம்சம். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 நாளுக்கு மேலே ஓடிச்சு, சக்க போட்டுச்சு. ஸோ அந்த பட்டி தொட்டிலாம் சொல்லுவோம்ல, அதோ அந்த பட்டி தொட்டிலாம் ஓடின படத்தில் இதுவும் ஒரு படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 85 லட்சம். இந்த படம் வந்து 97 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அப்படிங்கிறது 17 கோடியே 40 லட்சம். ஸோ எக்ஸாக்டாக எங்கே எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் தெரியல. ஆனால் 17 கோடி வந்து வசூல் பண்ண, அது அப்போ சொல்லுவாங்க நான் ரஜினி, நான் விஜயகாந்த், நான் கமல்ஹாசன் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க 3 பேர் இல்லாத ஒரு படம் வந்து 17 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த படத்தை பயங்கரமாக இது பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் 97லேயே அதிக வசூல் பண்ண படமும் இதுதான். அதுக்கடுத்து தான் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். ஸோ அதுக்கான பதிலை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தமிழ்லையே வந்து முதல் 1 கோடி வியாபாரம் பண்ண 1 கோடி கிராஸ் கலெக்ஷன் எடுத்த திரைப்படம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லை ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் போடலாம். ஸோ அது போடுங்க, நாளைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ அதுக்கடுத்து நான் சொல்லியிருந்தேன்ல ஹையஸ்ட் கிராசர் ஃபிலிம்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து டாப் 10 அந்த 10வது வரிசையிலேருந்து நம்ம போயிடலாம். எந்த படம் வந்து ஹையஸ்ட்டாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அந்த வருஷத்தோட அந்த படத்தோட பட்ஜெட்டோட நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எல்லா லாங்குவேஜ் படமுமே வந்து குறிப்பிட்டு வரும். ஸோ இதில் 10வது இடத்த பார்த்தீங்க அப்படின்னா பாகுபலி த பிகினிங் 2015 வந்த படம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 180 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 603 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. அதுக்கப்புறம் தான் ராஜமௌலினா யார் அப்படிங்கிறத அப்படியே எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அப்படியே இந்தியாவோட ஃபிலிம்ஸ்லேயே வந்து அப்படியே உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச படம் அப்படின்னு நம்ம இது சொல்லலாம். சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்த முதல் திரைப்படம். அதுக்கடுத்து தான் சுல்தான் 2016 வந்த சல்மான் கான் அவர்களோட திரைப்படம் வந்து 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 614 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 90 கோடி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 மடங்குன்னே சொல்லலாம், ஒரு 6லேருந்து 7 மடங்கு அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து பட்ஜெட்டை விட அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் 8வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து 2.0 2018 வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்புறம் அக்ஷய்குமார் எல்லோரும் நடித்த படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஏன் அப்படின்னா அந்த டைமில் இந்த படம் வந்து ஏதோ விஎஃப்எக்ஸ் டீம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து போட்டாங்க. இல்லைனா இந்த படத்தோட பட்ஜெட்டு ஒரு 350லேருந்து 400 கோடி பட்ஜெட் தான் வந்திருக்கும். ஸோ 570 கோடி பட்ஜெட் ஆகிடுச்சு. ஸோ 2-3 வாட்டி அந்த விஎஃப்எக்ஸ் டீம் வந்து மாறி கடைசி டீம் தான் வந்து ஓகே ஆச்சு. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ செலவாச்சு. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 723 கோடி வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்ததாக 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ஆமீர் கான் அவர்களோட பிகே 2014 வந்த படம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 85 கோடி. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 854 கோடி. இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்க போட்டுச்சுங்க. அந்த டைமில் இந்த படத்துக்கு ஒரு பயங்கர கான்ட்ரவர்ஷியும் இருந்தது. அதே நேரத்தில் இந்த படத்தை பற்றி பேசாதவங்க யாருமே கிடையாது. யாராக இருந்தாலும் நீ பிகே படம் பார்த்துட்டா செம்மையாக இருக்குடா பாடுறா அப்படின்னு சொன்னாங்க. வேறு லாங்குவேஜாக இருந்தாலுமே இங்கே தமிழ்நாட்டில் பயங்கரமாக எங்கேயும் ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ண படம். 85 கோடி போட்டு 850 கோடி 10 மடங்கு லாபம் எடுத்த ஒரு திரைப்படம். அதுக்கடுத்து தான் பஜ்ராங்கி பைஜான் அப்படிங்கிற படம் 2015 வந்த இந்த படம் 90 கோடி பட்ஜெட்டு. கிட்டத்தட்ட இதுவும் 10 மடங்குக்கு மேலே வந்து லாபம் எடுத்திருக்கு. 922 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமும் ஒரு பயங்கர சக்கப்போடு போட்ட படம். ஸோ அந்த டைமில் வந்து ஹிந்தியில் வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன்ல ஒரு படம் போட்ட காசை விட 65 மடங்கு வந்து லாபத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. படத்தோட பட்ஜெட்டு 15 கோடி,
அந்த படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சூப்பர் ஸ்டார். ஸோ அமீர் கான் அவர்களோட தயாரிப்பில் வந்த படம் சீக்ரெட் சூப்பர் ஸ்டார். அமீர் கான் அந்த படத்தில் கேமியோ தான் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 977 கோடி வந்து வசூல் பண்ணிச்சு. ஸோ இந்த படம் வந்து சைனாவில் மிகப்பெரிய வசூல் எடுத்துச்சு. அதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி வந்த பிகே படத்துக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. ஸோ அதோட எதிர்பார்ப்பும் அதோட வரவேற்பும் சீக்ரெட் சூப்பர் ஸ்டாருக்கும் கிடைச்சிது. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் இந்த படம். ஸோ இதுதான் வந்து 65 மடங்கு வந்து அதிக லாபத்தை எடுத்த திரைப்படம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வெறும் 15 கோடி போட்டு 970 கோடினா கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அப்படி இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா RRR இந்த வருஷம் தான் வந்தது. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1203 கோடி வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 550 கோடி. ஸோ போட்டது வந்து பெரிய பட்ஜெட்டு தான், பெரிய பட்ஜெட் ஃபிலிம் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்தது. பாதிக்கு மேலே இந்த படம் வந்து பெரிய ப்ராஃபிட் எடுத்தது. ஸோ இந்த மாதிரி 500 கோடிக்கு மேலே பட்ஜெட் போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னா மொத்த காசும் போச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த படம் ஒரு 200 கோடி 300 கோடி வியாபாரம் பண்ணியிருந்தாலே 270 கோடி வந்து இந்த படத்துக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்படி ஏற்படல, இந்த படம் ஒரு பெரிய வெற்றி. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதான் டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து 2022 வந்த KGF Chapter 2. ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் அப்படிங்கிறது 100 கோடி செலவில் எடுத்த மாதிரியே இருக்காது, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். என்னமோ 300 கோடி 400 கோடி போட்டு எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு 2 பார்ட்டுக்குமே சேர்த்து இந்த நடிகருக்கு வெறும் 25 கோடி தான் வாங்கியிருக்காரு. இந்த நடிகர் வந்து ஃபஸ்ட் பார்ட்டு ஹிட் ஆனோன்னா செகண்ட் பார்ட்டில் எனக்கு பயங்கர வரவேற்பு இருக்குது, பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த படத்துக்கு எனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுங்க அப்படின்லாம் கேட்கல. ஸோ என்ன ஸ்டார்டிங்கில் பேசினாங்களோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியே இந்த படம் பெரிய வெற்றி ஆகிடுச்சு. ஸோ இந்த படம் தாங்க இந்த வருஷத்துலேயே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா நம்ம இந்த படத்தை தான் சொல்ல முடியும். ஸோ 100 கோடி பட்ஜெட் போட்டு கிட்டத்தட்ட 12 மடங்குக்கு மேலே இந்த படம் வந்து லாபத்தை எடுத்திருக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் பாகுபலி 2. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 250 கோடி வந்து பட்ஜெட்டு. ஆனால் 1810 கோடி இந்த படம் வந்து வசூல் எடுத்திருக்கு. சைனாவில் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர், வேறு லெவல் ஹிட்டு. ஸோ பாகுபலி 2 த கன்க்ளூஷன் அப்படிங்கிறது 2017 வந்த இந்த திரைப்படம் வந்து இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக ஃபஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்க படம் என்ன படம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். 2016 வருஷம் வந்த அமீர் கான் அவர்களோட நடிப்பில் பயங்கரமாக எல்லாருமே நம்ம வீட்டில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் எல்லா லாங்குவேஜ்லையுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். அதுவும் இல்லாமல் சைனாவில் கிட்டத்தட்ட நியர்லி 1000 crore கலெக்ட் பண்ண ஒரு படம். ஸோ தங்கல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அப்படிங்கிறது 2022 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 70 கோடி. பாருங்க, 70 கோடினா 30 மடங்கு வந்து லாபம் இந்த படம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த படம். ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து இந்தியன் ஃபிலிம்ஸு. ஸோ நாளைக்கு நம்ம இதே லிஸ்ட்டை வந்து தமிழ் ஃபிலிம்ஸுக்கு வந்து சொல்லலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் படம் என்ன, ஃபேவரட் மூவி என்ன, நீங்கள் வந்து இதில் எந்த படத்தை போய் தேட்டரில் நிறைய டைம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.